ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு புதுசாக கல்யாணம் ஒரு தம்பதிங்க அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ரன் பண்ணாங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு குழந்தைனே இல்லைங்கும் போது தான் அவங்க சந்தோஷமாக இந்த இடத்துல இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குது. எஸ், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போகுது. அந்த குழந்தைய எப்படிலாம் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபைனலி அவங்களோட ப்ரெக்னென்சி டேட்டும் நெருங்கிருச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஐயா, நான் நாமக்கல் ஏற்ற பேசுகிறேங்க. யோ, எங்கேயா இருக்கிற? டியூட்டி பார்க்காங்க. ஐயா, வர வழியில் மலைங்கய்யா. மலையில் ஒரு பிரெக்னன்ட் லேடி வயிறு வலினாங்க ஐயா. ஒரு ஹெல்ப் பண்ணி தந்துடுங்க ஐயா. ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவோங்க ஐயா. சாந்தி 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 ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் சாந்தி. சார் உட்காருங்க உள்ளெல்லாம் போகக்கூடாது சார். ஒன்றும் இல்லைங்க சார், உட்காருங்க. பதறாதீங்க. யாரு தள்ளுங்க சார் என்னோட ஒய்ஃப் தாங்க சார். அப்படிங்களா சார்? ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா? யார் அவங்க, என்ன பேசினவங்க, உடனே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க பேர் என்ன? சார் மாரியப்பனுங்க சார். சார் மாரியப்பன். அவங்க உங்களுக்கு என்ன ஆகுது? என்னோட ஒய்ஃபுங்க சார். மிஸ்டர் மாரியப்பன், இவங்க மனைவிக்கு 2 ஆண் குழந்தை பண்ணுது. அது ஒன்று தான் எங்களால் காப்பாற்ற முடியுது. இன்னொன்று எங்களால் சாந்தி ஏந்திரிச்சு பாருமா, பையன் உன்ன மாதிரியே இருக்கிறாமா. சாந்தி உங்கள் மனைவி எங்களால் காப்பாற்ற முடியாது சார். சாந்தி
தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் மருதபாண்டியன் ஒருத்தன் டபாக்கோ, கொக்கைன், நியாட்டின் இந்த மாதிரி பல போதைப் பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு அடியாளுங்களை வச்சுருந்தாலுமே ஆனால் அந்த அடியாளுங்களுக்கு தெரியாத உண்மை என்னென்னா மருதபாண்டியனுக்கு ஒரு தம்பி இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. சூர்யாவுக்கு அவங்க அப்பா தான் உசுரு, அவங்க அப்பாவுக்கு சூர்யா தான் உசுரு. இப்படி 2 பேரும் இருந்து வந்தாங்க. ஒரு வழியாக சூர்யாவும் அவனோட ஸ்கூல் லைஃப்பை முடித்தான். அவனோட லைஃப்பில் நெக்ஸ்ட் பார்ட்டானா காலேஜ்லேயும் காலை எடுத்து வச்சான். பரவாயில்லையே, காலேஜ் பார்க்க பயங்கரமாக இருக்கு. ஏதோ ஒன்று காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனால் சரி. நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணலாம் ப்ரோ? டைம் ப்ரோ. யார் அவன் லிஃப்ட் கேட்குறான்? ப்ரோ அட இருங்க ப்ரோ, டைம் தானே கேட்டேன். ஏன் ப்ரோ? அட இருங்க ப்ரோ, ஏன் டைம் தானே கேட்டேன், சொல்லுங்க. வாட்சில் ப்ரோ. அட வா, ஃபோனாவது பார்த்து சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? உனக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? அட பார்த்து சொல்லுங்க ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. ஆல்ட்ரு ப்ரோ. ஓ 4:30. சரி ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ டென்ஷனாகவே இருக்கீங்க? ஜாலியாக இருங்க ப்ரோ, காலேஜ் வந்துருக்கீங்க, ஜாலியாக இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அட டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. அட ஏன் ப்ரோ டென்ஷனாகவே இருக்கீங்க? அட ப்ரோ என்ன பண்ணுற? எங்க ப்ரோ, காலேஜ் வந்துருக்கீங்க, ஜாலியாக இருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, ஏன் ஏதாவது சம்பவம் ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் மாமா கவுன்சிலர் தான். என்னதான் ப்ரோ பிரச்சனை உனக்கு? எங்கேருந்து ப்ரோ வர? அட ஏன் ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. உங்களை தான் காலேஜ் வந்துக்கிறேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. சம்பவம்னா சொல்லுங்க, தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக இருங்க ப்ரோ. ப்ரோ ஆமாம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ? ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸா? ஃபிசிக்ஸ் படித்து என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? கம்முன்னு வாடா ப்ரோ. நான் இந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமா? பிபிஏ ப்ரோ. பிஸ்னஸ்மேன் ப்ரோ, பிஸ்னஸ்மேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸ்டான்லி ப்ரோ. என் பேர் சூர்யாடா. ஐயோ சூர்யா, ஐயோ பேரே மாசா இருக்கு ப்ரோ. மாஸ் ப்ரோ நீங்கள். அட இருங்க ப்ரோ, கூப்பிட டென்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ. அதான் டீ வாங்கி கொடுங்க ப்ரோ. டீ வாங்கி கொடுத்தா கம்மி வருவீங்களா? ப்ரோ அப்படியே பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ. டே வாடா டே. சொல்லணும் ப்ரோ, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ப்ரோ. ப்ரோ இந்த பொண்ணு பேர் தான் ப்ரோ ஜோ. காலேஜ்லேயே இந்த பொண்ணு தான் ரொம்ப அழகான பொண்ணாம் ப்ரோ. இப்போ கரெக்ட் பண்ணி தூக்கிடுங்க. போங்க போங்க ப்ரோ, போங்க, விட்டுறாதீங்க, போங்க போங்க ப்ரோ. டீ கம்முண்டா டே, வேணாம்டா. டீ 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 அடிச்சு போடா டீ. சொல்லண்டா டைம் என்னங்க ப்ரோ? அது ஏன் டைலாக் ப்ரோ? இது ஏன் டைலாக்டா? அட ப்ரோ இதான் சொல்லுங்க ப்ரோ, எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. டீ கம்முன்றா. அட போங்க ப்ரோ, போங்க போங்க. அட போ ப்ரோ, ப்ரோ போங்க. ஏய் ஜோ, அழகா இருக்கீங்க. உன்னை பார்த்தேன், உன்னில் கலந்தேன், விண்ணில் பறந்தேன் உன்னாலே. காதல் வளை வீசி கண்ணல் பேசி கட்டி போட்டாய் கண்ணாலே. ஒரு ஒளியில்லா என் உலகத்தில் ஒரு வெளிச்சமாய் அடி வந்த
நாட்டம் நீயே இருளில் ஒளி நீயே வாழ்வில் வழி நீயே வானில் மதி நீயே என் வாழ்வின் நாட்டம் நீயே உயிரோடு உயிராக உனக்காக வாழ்வேனோ அன்பே. கைகோர்த்து உன் முகம் பார்த்து என் வாழ்க்கை முடிப்பேனோ அன்பே. என் திசையெங்கும் உன் சத்தம் என் திசையெங்கும் உன் முகம் நிற்கும் என் திசையெங்கும் உன் சத்தம் என் திசையெங்கும் உன் முகம் நிற்கும் அழகே அழகே இருளில் ஒளி நீயே வாழ்வில் வழி நீயே வானில் மதி நீயே என் வாழ்வின் அர்த்தம் நீயே இருளில் ஒளி நீயே வாழ்வில் வழி நீயே வானில் மதி நீயே என் வாழ்வின் அர்த்தம் நீயே காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி. என்ன அந்த பையன் ரொம்ப வெக்கப்படுறான், இன்னைக்கு என்ன சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். பைத்தியம் ஏது பிடிச்சிருக்குமோ, ரொம்ப வெக்கப்படுறான் என்னைக்கும் இல்லாம. இருக்கட்டும் இருக்கட்டும், உடைக்கிறேன், சூனியத்தை எடுக்கிறேன். என்ன மாப்பிள்ள போன் எல்லாம் பண்ணிருக்கிறாப்புல? என்ன மாப்பிள்ள, என்ன அதிசயமா போன் எல்லாம் அடிச்சிருக்கிறீங்க? ஊருக்கு வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, ரொம்ப அதிசயமா இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்க போன் பண்றீங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி சரி, வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஹலோ, எங்கடா இருக்க டேவிட்ட? இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்தா தான் ஃபோன் பண்ணேன். சரி வை, நான் கூப்பிடுறேன். ஆ
இவனுங்கெல்லாம் மருதுபாண்டியனுக்கு வேலை செய்கிற முக்கியமான அடியாளுங்க. தினேஷ் மட்டும் காலேஜுக்கு அவுட் சைடில் ட்ரக்ஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரக்கு சப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லைடா, யாருக்கு தெரியாமல் சப்ளை பண்ணோம். ஏய் பார்த்து வர மாட்டியா? கண்ணு எங்கே வச்சுட்டு வர? டேய் வாடா. டேய் டேய். ஐயோ டே ஏன்டா சட்டையில் நான் ரத்தம் அவன் தான் கீழ் கழுவு போ. சரக்கு எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போகணும். டேய் சீக்கிரம் முடியுங்கடா. அண்ணங்கிட்ட இன்னும் நிறையா பவுடர் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏய் அவன் யாருன்னு படுறான்? ஓடுறா டேய். யார் அவனை துரத்திட்டு போகிறது? ப்ரோ இல்லைங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? தல்றா ப்ரோ யாரா நீ? சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தடுக்கிற. போனாங்கிட்டு அடிச்சு போடுவேன். ஏன் ப்ரோ வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. யாரா அவன்? ஏய் போடா ஃபர்ஸ்ட், அடிச்சு போடுவேன். தல்றா சொல்லிட்டே இருக்கல, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க, தடுத்துட்டு இருக்க. சொல்லிட்டே இருக்கறேன், போக மாட்டியா? யாரா நீ அவன் அடிக்கிறதுக்கு? தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ மன்னிச்சு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. வாடாங்கறல வாடா. தினேஷ் எங்க இருக்க? ஒரு சீனாச்சே, நம்ம இடத்துக்கு வா. டேய் நடரா. டேய் ஆடா. அடா டேய் உள்ள போடா. எங்க மேலே கை வச்சிரடா. போடா போடா. டேய் ஏய் எந்தறா விட்டுருங்க என்ன விட்டுருங்க. எந்தறங்கறல விட்டுருங்க. டேய் எந்தறா. போடா. ஏய் படா. ஓய் முட்டே போடுறா. அண்ணனுக்கு ஃபோனை போடுறா. டேய் போன போடுறா. ஃபோனை போடுறா. வணக்கண்ணே. வணக்கம். டேய் ஆள் பார்க்க ஒன்று மாதிரி தான்டா இருக்கான். ஆமாண்ணே, என்ன மாதிரி தானே இருக்கான். உடனே அவனால் என்ன பண்ணிட முடியும்? என்னடா எனக்கு வெயில் ஓவராக இருக்க. டேய் இந்த சரக்கு எடுத்து அப்படியே டெலிவரி பண்ணிடு. இதில் என்னென்ன பண்ணுறது?
சரிண்ணா, வாங்கடா போகலாம். டேவிட், அன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னாலும் காலேஜில் அது வேண்டாம்டா. டேவிட், இந்த சரக்கு எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு அவனை போட்டுரு. அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாடா, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கூப்பிடு அவனை. ஏய் வாடா. டேய் இவனுங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு, எங்கன்னு தான் தெரியல. அவன் மூஞ்சி மூவரில் ஒட்டச்சுட்றான். தம்பி நின்று சரி நின்று. ஐயோ என்ன ஆச்சாண்ணா? அண்ணே உனக்கு என்ன ஆச்சாண்ணே? அண்ணே அநியாயமாக உயிர் போயிடுச்சேண்ணே. அண்ணா உன் கடைசியாக சார் அவனை முடிக்கிறது தானேண்ணே. அவனை நான் செய்கிறேண்ணே, செஞ்சுட்டு வரேண்ணே. என்னப்பா காலேஜ் போயிட்டு வந்துட்டியாப்பா? என்னப்பா புதுசாக மாஸ்கல் பா என்னப்பா புதுசாக தள்ளியெல்லாம் விட்றேன். யாருப்பா யாரோ கதவை தட்டுறாங்க? யாரும் இல்லை போ. யாரோ கதவு தட்டுறாங்கப்பா. யாருன்னு சொல்கிறேன்ல. ஆ ஆ ஆ ஆ அப்போது யார் இந்த குழந்தை? குழந்தை அழுகுற மாதிரி இருக்கு. மாரியப்பனோட குழந்தைய மருதபாண்டியன் எடுத்து வளர்த்தணும். அந்த குழந்தை தான்.
யாரா நீ என்ன மாதிரியே இருக்கிற? என்னை தூக்கி வளர்த்தந்தால என் கையாலே கொள்ள வச்சிட்டியாடா. எங்கடா இருந்த இவ்வளோ நாளா? உன் சாவு என் கையில் தானே. அந்த கடவுளே உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான் போல. அப்பாடா, ஒரு வழியாக மாமாவோட வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா, அம்மா, என்ன மாமாச்சு? அம்மா, அம்மா, என்ன மாமாச்சு? உனக்கு காப்பாத்துறா. என்ன மாமா? என்ன மாப்பிள்ள ஊருக்கு வரீங்களா? வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. இவன் நாமக்கலோட நார்த் சைடில் ட்ரக்கெல்லாம் டீல் பண்ணிட்டு போதைப் பொருளெல்லாம் சப்ளை பண்ணிட்டு பெரிய பெரிய ட்ரக் டீலர்லாம் இவன் கைகள் வச்சுருந்தான். அதோட நாமக்கல் நார்த் சைடு இவனோட கண்ட்ரோலில் இருந்தது. சிம்பு இவன் நாமக்கலோட ஈஸ்ட் சைடில் ட்ரக் டீலராக இருக்கான். இவன் வெளிநாட்டில் இருந்து ட்ரக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கான் சவுத் சைடில்.
இந்த காலத்து இளைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட பதிவு தான் இது. ஏதோ ஒன்று பண்ணுனா என்னடா பண்றது? மேலே கையே போடு. நீ திரும்ப அக்கா மடியில் படுத்துக்கிட்டான். நீ திரும்ப நீ வேண்டாம் அதெல்லாம் எடுத்து அடி.